நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாய்ஸ் ஆஃப் தமிழ் பார்க்குற அனைத்து உடன்பிறவா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழோட ஆப் லான்ச் பண்ண போகிறோம். அந்த ஆப் நான் சென்டரில் வச்சுருக்கேன். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். பிகாஸ் இதில் வாய்ஸ் ஆஃப் தமிழோட சேனல் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஆப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அதை ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நம்ம சேனல் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து சேனல் நேம், அதுக்கடுத்து சேனலோட ட்ரைலர், அப்புறம் நம்ம சேனலோட பாப்புலர் அப்லோட்ஸ் எல்லாமே பாப்புலர் அப்லோட்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ். இதில் இருக்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோ, அதாவது நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு கீழே போக போக பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து க்ரியேட்டட் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து நான் என்னென்ன பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இந்த க்ரியேட்டட் பிளேலிஸ்ட்டில் காட்டும். நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாகவும் நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் வீடியோஸை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஹோம் டேப்பில் இருக்கும். ஹோம் டேப்பில் தான் இது எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்னும் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் ட்ரைலர் பார்க்கலாம். அந்த சென்டரில் இருக்க வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் ட்ரைலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் ட்ரைலர் கிடச்சிரும். யூடியூப் ஆப்பில் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கலாம், இல்லை மற்ற வீடியோஸ் பார்த்துட்ருக்கலாம், இல்லை ப்ரௌசரில் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கலாம். அதில் எல்லாமே நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ் ஆப் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு தடவை உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஆப்குள்ளே சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்லேயே. அந்த சைன்இனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைச்ச பிறகு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்குள்ளே லாகின் ஆகி வந்துடுங்க. யூடியூப்பில் லாகின் ஆனீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலில் லாகின் ஆன மாதிரி. ஓகே, இந்த ஹோம் டேப்பில் தான் இவ்வளவும் இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோஸ் டேப்புக்கு வாங்க. இந்த வீடியோஸ் டேப்பில் நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அதாவது ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து மேலே அப்லோட்ஸ் அண்டு டேட் ஆடட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் நியூவஸ்ட் தான் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓல்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ்லேருந்து வரும். இப்போ நியூவஸ்ட்னால் நான் வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கலி, அதாவது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக இருக்கும். அதுக்கடுத்து ஆப்ஸ் சம்மந்தமாக, அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதே மாதிரி சில சீன்ஸ், அதே மணி ஏர்னிங் பற்றி, வைரல் நியூஸ், மெடிசன்ஸ், அவேர்னஸ், ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக், இது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்மளோட வாய்ஸ் ஆஃப் தமிழோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை தாராளமாக சொல்லலாம். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனல் தொடங்கி இப்போ வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள். வணக்கம்.